நம்ம இந்த பாம் ஆயில் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம காய்ச்ச போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். ஒரு உருண்டை புளி எடுத்துக்கோங்க. புளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு வச்சுக்கணும், கல் உப்பு. நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும் இதை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டோம் எண்ணெயை. இது நல்லா இப்போ காயணும். இந்த பாம் ஆயிலெலாம் வாங்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை. வந்து பாம் ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதை வந்து எப்படி நம்ம எந்த முறையில் நம்ம செஞ்சு யூஸ் பண்ணணுமோ அந்த விதத்தில் நம்ம செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? அது வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம 1 லிட்டர் வாங்கணும் அப்படின்னா 150 ரூபாய் வருது ஒரு எண்ணெய் பாக்கெட் வாங்கணும் அப்படின்னா. இல்லை 200 ரூபாய்க்குள்ளே வரும் இல்லையா? நம்ம இதை கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பக்குவப்படுத்திட்டு நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இது லாபம் தான் இல்லையா? கட்டாயப்படுத்த கிடையாது, விருப்பம் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மெல்லமாக இதில் ஊற்றிடலாம்.